ஹலோ பேஸ் எவ்வளோ கொடுக்கும் கதை 2016 தொடங்குது. சௌரப் ஒரு லட்சியமான சிறுவன் கப்பல் படையில வேலை செய்யறான். மீரட்ல வசிக்கிறான். அவன் சில இளைஞரோட ஜாலியா வெளியே சுத்தி இருக்கும் போது முஸ்கான் என்ற பெண்ணை சந்திக்கிறான். அவளோட சிரிப்புல அவன் மயங்கிடுறான். அவளோட சிரிப்பு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவளோட நட்பு கொள்றான். இப்ப கொஞ்ச நாள் ஆகுது. அவளோட நட்பு காதலா மாறுது. ரெண்டு பேரும் வெளில பார்க் பீச் அப்படின்னு சுத்துறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் அவங்களோட பெற்றோர்கள்ட்ட அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சௌரப் வீட்டுல சம்மதிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ள தீர்மானிக்கிறாங்க. நண்பர்கள்லாம் கூப்பிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்ப திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல சௌரப் வேலை சம்பந்தமா லண்டன் கிளம்புறாரு. கப்பல் படையை விட்டுட்டு அவர் வேற ஏதோ ஹோட்டல்ல வந்து வேலை செய்யறாரு அப்படின்னு செய்தி அடிக்குது. ஆனா இந்த செய்தி அவங்க காதல்ல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வராரு. இப்படி இடையில வந்துட்டு போறாரு. 3 வருஷம் இப்படியே கிடக்குது. இப்ப 2019ல அவங்களுக்கு ஒரு அடையாளமா ஒரு குழந்தை வந்து பிறக்குது. இந்த நேரத்துல 2021ல கொரோனா சமயம் திரும்பவும் இந்தியாவுக்கு வராரு. அவனுடைய மனைவிய மீரட்ல விட்டுட்டு ஒரு வீட்டை வாடகை எடுத்து விட்டு முஸ்கான் தங்க வைக்கிறாரு. திரும்பவும் கொரோனா முடிஞ்சு அவர் திரும்பவும் லண்டன் கிளம்புறாரு. இப்ப லண்டன் போயிட்டு அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தான் சௌரப்போட குழந்தைக்கு பிளே ஸ்கூல் அனுப்புறாங்க. இப்ப பிளே ஸ்கூல் அனுப்புறதுக்காக அவர் ஸ்கூல் வந்து போறா. இந்த நேரத்துல சாகில் என்றவன் முஸ்கான் கூட படிச்சவன் வந்து சந்திக்கிறான். அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பாகுது. குழந்தை பருவத்துல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. இப்ப அவங்களோட நட்பு ஆழமாகுது, கள்ளக்காதலா மாறுது. இப்போ ஒரு நேரத்துல அவன் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். அதாவது முஸ்கான் வீட்டுக்கே வந்து அங்க ரொம்ப நாள் தங்குறான். இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறதும் அந்த வீட்டோட உரிமையாளர் யாரா இவன் இப்ப வீட்டுல இல்ல, ஆனா இவன் ஒருத்தன் வந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு கவனிக்கிறான். அது மட்டும் இல்லாம மது அருந்தத்தெல்லாம் கவனிக்கிறான். பலத்த சந்தேகம். இந்த நேரத்தில் தான் சௌரப் லண்டன்ல திரும்புறாரு. லண்டன்ல திரும்ப வந்த பிறகு அந்த வீட்டு உரிமையாளர் வந்து சொல்றாரு, உங்க வீட்டுல யாரோ ஒரு பையன் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கான், அது யாருன்னு தெரியல, 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சான், அதாவது மது அருந்தது கூட நான் வந்து பார்த்தேன் சொல்றாரு. இதனால பயங்கர கோவப்படுறான். எதுவுமே சொல்லாம சௌரப் நேரா முஸ்கானோட மொபைல் வந்து எடுக்கிறான். எல்லாத்தையும் நோண்டி பாக்குறான். அதுல வந்து ஏகப்பட்ட விஷயம் வெளில வருது. கோவப்படுறான். இப்ப முஸ்கானிடம் நேரடியாக கேட்க ஆரம்பிக்கிறான். கேட்கற உடனே அவன் முதல்ல மறுக்கிறா. சில ஆதாரங்களை காட்டும் போது அவன் வந்து எதுவுமே சொல்லாம தலை குனிகிறா. இதெல்லாம் என்னது அப்படின்னு பயங்கர கோவப்பட்டு அவன் சண்டை போடுறான். உனக்கு விருப்பம் இருந்தா இரு, இல்லன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு விவகாரத்தை வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்றான். ஆனாலும் இவன் எதுவும் பேசாம இருக்கிறா. இப்ப சண்டை போட்டுட்டு கொஞ்ச நாள்ல திரும்பவும் வந்து லண்டன் கிளம்பிடுறான். லண்டன் போன பிறகும் இவங்களோட காதல் தொடருது. முஸ்கான் கள்ளக்காதலன் சாகிலுக்கு அவங்க அம்மா இல்ல, அம்மா பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவனுக்கே மெசேஜ் வந்து அனுப்பிப்பான். இதெல்லாம் ஒரு ஆறுதலுக்காக. அதனால திடீர்னு ஒரு நாள் வந்து அதே அக்கௌண்ட்ல இருந்து சௌரப்க்கு லண்டனுக்கு ஸ்னாப்சாட்ல இருந்து சாட் பண்றான். சாகில் முஸ்கான் ரொம்ப விரும்புறான். அதனால நீ அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி இவன் அம்மா சொல்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனாலும் சௌரப் இல்ல ஒரு மகள் இருக்கா, அதனால எங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றான். இப்ப சாகிப் பயங்கர கோவப்படுறான். இப்ப நேரா முஸ்கானிடம் அவன் வந்து பேசுறான். இருக்கிற நம்ம நிம்மதியா வந்து வாழ முடியாது, நீ விவகாரத்தை வாங்கினா கூட நம்ம மேல வந்து டார்கெட் வைப்பான், நாளைக்கு பெரிய பிரச்சனையா மாறுன்னு சொல்றான். ஆனா அதுக்கு என்னதான் பண்றதுன்னு முஸ்கான் கேட்கறா. நமக்கு ஒரே வழி சௌரப்போட கதையை முடிக்கிறதா அப்படின்னு சாகில் சொல்றான். இதனால அவன் வந்து அதிர்ச்சி அடைஞ்சாலும் அதுக்கு பிறகு இதுக்கு வேற வழி கிடையாது, விட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு பெரிய விளைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும், நம்ம நிம்மதியா வாழ முடியாதுன்ற மாதிரி சாகில் சொல்றான். அதை அவளும் ஆமோதிக்கிறா. என்னோட மகளுக்கு மார்ச் 3ஆம் தேதி பிறந்த நாள் கண்டிப்பா வருவான், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பண்றோம் அப்படின்னு அவளும் சொல்றா. அப்படியே ஆகட்டும், இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறா. அதுக்குதான் ரெண்டு பேரும் எப்படி கொலை செய்யறது அப்படின்னு கூகுள்ல தேடுறாங்க. கூகுள்ல தேடும் போது பல செய்திகள் படிக்கிறாங்க. முக்கியமா மயக்க மருந்து சொல்லப்படுது. மயக்க மருந்து மட்டும் இருந்தா போதாது, ஆனா முக்கியமான ஒரு ஆயுதம் கத்தி வேணும். மயக்கமான பிறகு கத்தியால குத்தி கொள்ளலான்ற ஐடியாவை கூகுள்ல இருந்து பெறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சரி இதெல்லாம் வந்து இருக்கட்டும், அடுத்த திட்டத்துக்கு போறாங்க. இப்ப கொலை செஞ்சிட்டோம், அதை எப்படி அடக்கம் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சாகில் அவனுடைய ஃப்ரெண்டுகள் எல்லாம் போன் பண்ணி கேட்கலாமான்னு யோசிக்கிறான். இப்பதான் அவனுடைய தோழி பூஜாவிட்ட போன் பண்ணி கேட்கறான். கோழியை வந்து அடக்கம் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னு கேட்கறான். அதனால கொஞ்சம் குழியை தோண்டி நீங்க போச்சா போகுது அப்படின்னு சொல்றா. அதுக்கு பிறகு இல்ல பெரிய பொருளா வந்து புதைக்கணும்னா இப்ப எவ்வளவு தூரம் ஆழம் தோன்றது அப்படின்ற மாதிரி கேட்கறான். இப்ப அவளுக்கு சந்தேகம் வந்துருது. பூஜா எதுக்காக இந்த மாதிரி கேக்குறீங்க, விபரீதமான ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவ வந்து அதிர்ச்சி அடைஞ்சு கேட்கறா. இப்ப அதெல்லாம் கிடையாது, சும்மா சாதாரணமா கேட்டான் அப்படின்னு பேச்சை வந்து மாத்தி பேசுறான். இப்ப அவளும் சாதாரணமா வந்து எடுத்துக்கிறா. எதுக்கு அந்த ஒம்பு அப்படின்னு திரும்ப இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு கத்தி தேவைப்படுது. கத்தி வாங்கறதுக்கு முஸ்கான் மார்க்கெட்டுக்கு போறா. அங்க வந்து பெரிய கத்தியா பார்த்து வாங்குறா. அப்ப கடைக்காரர் கேக்குறாரு, எதுக்கு இவ்வளவு பெரிய கத்தி அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு. அதுக்கு முஸ்கான் பெரிய கோழி இருக்கு, அந்த கோழியை வெட்டுறதுக்கு தான் இந்த கத்தி அப்படின்னு சொல்றா. 1000 ரூபாய் கொடுத்து 2 கத்தி வாங்குறா. இப்ப எல்லா பிளானும் சரியாயிடுச்சு. சௌரப் இங்க வரதுதான் பாக்கி. மார்ச் 3ஆம் தேதி சௌரப்பும் வரா. வந்த பிறகு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதாவது சில நண்பர்கள்லாம் கூப்பிட்டு பிறந்த நாள் கேட்கலாம் விட்டுறாங்க. அவளும் சந்தோஷமா சிரிச்சுட்டே வந்திருக்கிறா. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அன்னைய நாள்ல நிறைய பேர் இருந்தால எல்லாருமே போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால அன்னைக்கு முயற்சி தோல்வியாவது. மறுநாள் மயக்க மருந்து கொடுக்கலான்ட்டு மறுநாள் அதே போல அவனுக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க. மயக்கமாவாம அவன் கொஞ்சம் தெளிவாவே வந்திருக்கான். இப்ப பயங்கர ஒரு அதிர்ச்சி. இப்ப என்ன பண்றது தெரியாம அடுத்த முறை முயற்சி பண்ணலாம்னு வெயிட் பண்றாங்க. இந்த நேரத்துல முஸ்கான் என்ன சொல்றானா, இல்ல இப்போ நம்ம பண்ண வேணாம், மார்ச் 27ஆம் தேதி நம்ம வந்து
கதையை முடிக்கலாம். ஏன்னா அன்னைக்கு தான் என்னோட மகளுக்கு ஸ்கூல் முடியுது, என் மகளை அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்போ தனியாக வந்திருப்போம், அப்போ வந்து முடிச்சிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. சாகிலும் சரின்னு சொல்கிறான். ஆனால் இவ்வளோ பெரிய சதி நடக்குதுன்றது சௌரப் புரிஞ்சிக்காமே அவளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். திரும்ப 28ஆம் தேதி வருது. 28ஆம் தேதி அவளுடைய மகளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு இவ வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு மதுவில் மயக்க மருந்து கலந்து குடிக்கலாம் நினைக்கிறா. ஆனால் ஒருவேளை மதுவில் குடிக்கல அப்படின்னா நம்ம பிளான் வந்து தோல்வியில் முடிஞ்சிடும் அப்படின்னு சமைக்கிற அந்த சமையல்லே மயக்க மருந்து நிறைய கலக்குறாங்க. நிறைய கலந்து அவன்கிட்ட வந்து கொடுக்குறா. இப்போ அவனும் சாப்பிட்றான். கொஞ்ச நேரத்திலேயே கண்கள்லாம் மங்களா இருக்கு, மயக்கம் அடைஞ்சு கீழே விழுறான். அப்ப நேரம் இரவு 12 மணி. ஆனா கொஞ்ச நேரத்துல முஸ்கான் உடனே சாகில் போன் பண்றா. போன் பண்ணி மயக்கம் அடைஞ்சிட்டான், உடனே வான்னு சொல்றா. சாகிலும் அங்கேருந்து வரான். இப்போ வந்து பார்த்தா சௌரப் மயக்கம் கீழே கிடக்குறான். இப்போ கத்தியவும் வீட்டுல இருந்து எடுக்கிறாங்க. இப்போ அடுத்தது கதையை முடிக்கிறது தான். சாகிலுக்கு கையெல்லாம் நடுங்குது, கிட்ட நெருங்கிறதுக்கு நடுங்குறான், பயப்படுறான். இப்போ உடனே முஸ்கானிடம் நீதான் அவனுடைய மனைவி, முதல் தாக்குதல் உன்னுடையதா இருக்கணும் அப்படின்னு குரல் கடுமையா இருக்கு. முஸ்கானும் தலையாட்டுறா. கத்தி வந்து கொடுக்குறான். அவளும் வந்து பயந்துட்டே இருந்து நடுங்கி நிக்கிறா. தைரியத்தை வர வச்சுட்டு குத்தத்துக்கு கை கொண்டு போறா. அந்த நேரத்துல சௌரப் கையால வந்து தேங்குறான். இருந்தாலும் அதையும் மீறி 2 பேரும் கையை வச்சு அழுத்தி குத்துறாங்க. சௌரப் கிட்ட இருந்து முனகல் சத்தம் கேக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் அடங்கிடுது. இப்ப முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு கொடூரமான விஷயம் நடக்குது. சாகிலே தலையை வெட்டி கைகளெல்லாம் வெட்டி பிரிக்கிறான். இப்ப அடுத்தது அடக்கம் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியாம நின்று இருக்காங்க. தனியா ஒரு இடத்துல வைக்கலாம்னு யோசிக்கிறான். ஆனாலும் இது ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சுக்கிறான். இந்த நேரத்தில் தான் நம்ம வீட்டிலே வந்து அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு உடனடியாக தலை கைகாலெல்லாம் வந்து எடுத்து ஒரு பேக்ல போட்டு அவன் வந்து வெளில கொண்டு போறான். மறுநாள் வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்றான். ஆனா அந்த நேரத்துல தலை கைகாலெல்லாம் தனித்தனியாக கிடக்கும் போது அவன் அதே வீட்டுல தங்கியிருக்கிறான். சாகில் வெளில அவன் வீட்டுல இருக்கிறான். இப்ப முஸ்கான் அங்க அவன் வந்து படுத்திருக்கா. ஆனாலும் அவங்களுக்கு தூக்கம் வரல, பயத்தால் நடுங்கிறா. இந்த நேரத்தில் திரும்பவும் போன் பண்ணி சாகில் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, உடனே நீ வான்னு சொல்றான். ஆனாலும் நான் வர முடியாது, நீங்க வான்னு சொல்றான். சாகில் கூட போய் தங்கிறா. மறுநாள் விடியுது. மறுநாள் 2 பேரும் திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரம் வந்து வாங்கிட்டு வரான். அது கூட 2-3 மூட்டை சிமெண்ட் வாங்கிட்டு வரான். இப்ப அந்த ட்ரம்ல எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு சிமெண்ட்டை ஊத்தி தண்ணியை ஊத்தி ஃபுல்லா வந்து மூடுறாங்க. அந்த வீடு முழுவதும் ரத்தக்கரையா வந்திருக்கு. இப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு ஆன்லைன் மூலமா ப்ளீச்சிங் பவுடர் ஆர்டர் பண்ணி ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணிட்டு தடையுமே இல்லாம சுத்தமா வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஏப்ரல் 3ஆம் தேதி ட்ரிப் வந்து போலான்ட்டு வீட்டை விட்டு வெளில கிளம்புறாங்க. அந்த இடத்துல சௌரப்போட அண்ணனும் தங்கச்சியும் போன் பண்றாங்க. ஆனா முஸ்கான் எடுக்கல. போன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, ஆனா எடுக்கவே இல்லை. இப்ப சாட் பண்றான். நாங்க இப்ப சிம்லாவுக்கு போறோம், அங்கிருந்து வந்து டெல்லிக்கு போறோம், நாங்க சுற்றுலாவுக்கு போறோம்னு சொல்றாங்க. இப்ப மீரட்ல இருந்து இப்ப 2 பேரும் சிம்லாவுக்கு புறப்படுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் கால் பண்றாங்க. திரும்பவும் நாங்க சிம்லாவில இருந்து இப்ப டெல்லிக்கு போறோம்னு சொல்றாங்க. ஆனா சில நாள்ல ஹோலி பண்டிகையும் வருது. இப்போ ஹோலி பண்டிகைக்கு வீட்டுக்கு வரலையான்னு கேக்குறாங்க. திரும்ப எந்த ஒரு செய்தியும் திரும்ப வரல. இந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகமாவது, என்னதான் நடக்குது, ஏன் போன் எடுக்க மாட்டேற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் நாங்க வந்து வேறொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு அவங்க வந்து ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு வேறொரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஹோலி பண்டிகை கூட இவங்க வரல அப்படின்னா இவங்க என்னதான் பண்றான் அப்படின்னு 2 பேரும் கோவப்படுறாங்க. இருந்தாலும் இவ சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இப்ப ஏப்ரல் 5ஆம் தேதி அவங்க கையில உள்ள காசெல்லாம் கரைஞ்சிருது. வெறும் 80,000 மட்டும்தான் இருக்கு. இப்ப சௌரப்போட அக்கௌண்ட்ல 6 லட்சம் கிட்டத்தட்ட வந்து பணம் இருக்கு. இப்ப அந்த பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் முஸ்கான் அவங்க அம்மாட்ட போன் பண்ணி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பணம் எடுக்கிறது எப்படின்னு அவ கேட்கிறா. என்னோட ஹஸ்பண்ட் பேர்ல வந்து பணம் இருக்கு, அதை நான் எடுக்கணும்னு சொல்றா. அவங்க ஏன் உன்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குமே, ஏன் எதுக்காக வந்து அவன் அக்கௌண்ட்ல ஆள் இல்லாம நீ எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்கிறா. தெரியாம ஒரு வார்த்தை விட்டுறா. சௌரப் ஏற்கனவே செத்துட்டான் அப்படின்னு அவ சொல்லிடுறா. இதனால அதிர்ச்சி செஞ்சிடறாங்க. என்னன்னு கேட்கும்போது இல்ல நான் சும்மா சொன்னேன், எனக்கு அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லிட்டு அவ வந்து வச்சிடுறா. இப்ப முஸ்கானோட அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. இவ ஏதோ ஒரு தவறான ஒரு செயலை எது செஞ்சிருக்கா பிறகு, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது அப்படின்னு உடனடியா போலீஸ் போறா. அவன் வந்து சொல்றா, இது மாதிரி என்னுடைய மகள் ஏதோ ஒரு தவறான செயல ஈடுபட்டிருக்கான்னு நினைக்கிறேன், சௌரப்ப கொண்டுட்டான்னு நினைக்கிறேன், அவனோட வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இப்ப நேரா போலீஸ் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல முஸ்கானும் சாகிலும் இருக்காங்க. இந்த இடத்துல அவன் வீட்டில் நுழைஞ்ச பிறகு எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பெரிய ட்ரம் இருக்குது. அந்த ட்ரம்மில் வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. 2 பேரும் சத்தமே போடாமல் இருக்காங்க. இப்போ அந்த ட்ரம் ஃபுல்லாக சிமெண்ட் இருக்குது. அந்த ட்ரம்மை ஏற்றிக்கிட்டு பிரேத பரிசோதனை இடத்துக்கு போகிறாங்க. கட்டரை வச்சு உடச்சி எடுக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சிமெண்ட் கட்டை இருந்திருக்கு. சிமெண்ட் கட்டையை பெரிய ஒரு சுத்தியலை வச்சு அடிச்சு உடைக்கிறாங்க. ஆனாலும் உள்ள கை கால் தலை எல்லாமே தனித்தனியா இருக்கு. இப்போ எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாங்க. இந்த நேரத்துல இப்பதான் அனைத்து உண்மைகளையும் வெளியே சொல்றாங்க. இது ஒரு நிமிஷத்துல நாட்டிய உலுக்கிருக்கு. இப்ப மிஸ்கானையும் சாகிலையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. இப்படியும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு.